Hi Tamil girls and boys, எல்லாருக்கும் ஒரு கலர்ஃபுல்லான வணக்கம். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரோட்டில் இருக்கிற வேலவன் ஸ்டோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அதாவது என்ன ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸோட இந்த வழக்கமான நீளமான கூந்தலுக்கான தேடுதலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வேலவன் ஸ்டோருக்குள்ள போக போகிறோம். அண்ட் இந்த வாரம் எந்த மாதிரி பெண்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீளமான ஹேர் இருக்குது, அவங்க எந்த மாதிரிலாம் இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஐ மீன் பராமரிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கு என்ன மாதிரிலாம் இன்டேக் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. எலுமிச்சம்பழம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் சூப்பர் வாஷ் மேல ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஃப்ளக்ஸ் சீட்ஸ் ஜெல் மாதிரி இருக்கும், அது போடுவோம். அவ்வளோதான். வீட்டில் இருந்த வரைக்கும் கத்தால மந்த்லி ஒன்ஸ் போட்டுருவேன். ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு 1 hour தலையில ஊற வச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோடனே முடி வந்து பிளாக்கா இருக்கும். கருவேப்பிலை சட்னியா வச்சு சாப்பிடலாம். அம்மா கருவேப்பிலை சாதம் அடிக்கடி செஞ்சு தருவாங்க. தலையில பொடுகு இல்லாம இருந்தாலே ஹேர் நல்லா வளரும் நம்மளுக்கு. அந்த பொடுகு வராம இருக்கிறதுக்காக தான் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்றது. வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்றது ஹேரை. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மறுநாள் வந்து ஆயில் அப்ளை பண்றது. அவ்வளோ டேட்ஸ் சாப்பிடலாம், அப்புறம் பாதாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உங்களை மாதிரி லென்த்தி ஹேர் வருமா? அப்படிலாம் சொல்ல முடியாது, எனக்கே கொட்டுது. ப்ளீஸ் நீங்கள் அதை உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ்லாம் கேட்டிருக்கீங்களா, சொல்லியிருக்காங்களா? டிப்ஸ் கேட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நார்மலாக வளர்ந்துக்கிறாங்க. நானும் அதை தான் பண்ணுறேன், எனக்கு எந்த ஹேரும் வளரல. உங்களோட வெளியில போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்களா, அவங்கள தான் நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்க, கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு. ஜூஸ் ஐட்டம்லாம் சாப்பிட சொல்லுவாங்க, நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்கல்ல. இல்ல எங்க அம்மா சொல்ற டிப்ஸோட நீங்க நிறைய சொல்றீங்க. இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் சாப்பிட்டீங்க நல்லா வளரும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு அப்போ வளரல. நான் வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன், இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகுது, வளர்ற மாதிரி தெரியல. மேடம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் உஷா. நாங்கள் இங்கே T.Nagarல தான் இருக்கோம். சார் வேலவன் ஸ்டோர் என்ன ரீசனுக்காக பர்ச்சேஸ் வந்திருக்கீங்க? இப்போ 7 month ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில், அதனால் இப்போ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். எப்பவுமே ஃபங்க்ஷன்னாலே இங்கே வேலவனுக்கு தான் வருவோம். இங்கே கலெக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் வேலவன் ஸ்டோரோட பெஸ்ட்டு இது கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பேசும். கஸ்டமர் அட்டன் பண்ணுறதும் சரி, நம்மளுக்கு பிடிச்ச சாரீ எதுவாக இருந்தாலும் உடனே வேர் பண்ணி காட்டிடுவாங்க. ஓகே. ரேட் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேட்டாக இருக்கும். ஓகே. உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி. ஓகே. ஸோ உங்களோட ஹேர் வந்து ரொம்ப நீளமாக அழகாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. ஸோ அந்த ஹேர் கொஞ்சம் முன்னாடி எடுத்து விட முடியுமா ப்ளீஸ்? இந்த ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? வாரத்தில் ஒரு வாட்டி என்ன பண்ணுவோம், எலுமிச்சம்பழம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் சூப்பர் வாஷ் மேல ஹேர் வாஷ் பண்ணுவோம். என்னது? சூப்பர் வாஷ் மேல யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா அது வந்து பிளாக் கலர்ல இருக்கும், அது ஒரு லிக்யூட் மாரி தான் இருக்கும். ஓகே. அது நம்ம எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் இருக்கும். அது சூப்பர் வாஷ் மேல் சொன்னாலே அவங்க தருவாங்க. ஓகே. அது வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு 1 hour தலையில ஊற வச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோடனே முடி வந்து பிளாக்கா இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். ஓகே. ப்ராப்ளம்ல ஹேர் ஆயில் என்ன தேவை? ஓகே. ஸோ ஆயில் எப்படி ரெகுலராக அப்ளை பண்ணுவீங்களா? ரெகுலரா இல்ல, ஹேர் வாஷ் பண்ணிட்டு மறுநாள் உடனே அப்ளை பண்றோம். ஷாம்பு பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது வந்து பொடுகு இருக்காது, யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். ஓகே. நீங்க சின்ன பிள்ளைல இருந்தே இந்த விஷயம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்களா, இல்ல அம்மாலாம் எப்படி உங்களை கேர் பண்ணிட்டாங்க இந்த ஹேர் விஷயத்துல? இல்ல நான் இது அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஒரு 7th standard படிக்கும்போது அதுல இருந்து நான் டாப்ரம்ல ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இப்போ வரைக்கும் முடி கொட்டும், அது முடி வளரதான் செய்யுது. வாரத்துக்கு எத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு ஷாம்பு? 2 times யூஸ் பண்ணுவேன். 2 times யூஸ் பண்ணுவீங்க. மற்ற டைம்ல ஆயில்லாம் எப்படி ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் அப்ளை பண்ணுவீங்களா, இல்ல ரெகுலராவே ஆயில் அப்ளை? ரெகுலரா யூஸ் பண்ற ஹேர் ஆயில் தான் அது. இல்ல ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணுவீங்களா? ஓகே. ரெகுலர்னா எப்படி டே டைம்ல அப்ளை பண்ணுவீங்களா, இல்ல நைட் டைம்ல அப்ளை பண்ணுவீங்களா? மார்னிங் டைம் நைட் டைம் 2 டைம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெய் டைப்மே தான் அதுவும். ஓகே. வேற என்ன மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் எடுத்துப்பீங்க, இல்லை சப்போஸ் இன்னும் மக்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரிலாம் டிப்ஸ் கொடுப்பீங்க? தலையில பொடுகு இல்லாம இருந்தாலே ஹேர் நல்லா வளரும் நம்மளுக்கு. அந்த பொடுகு வராம இருக்கிறதுக்காக தான் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்றது. ஓகே.
மண்டை தலை ரொம்ப கூலிங்காக இருக்கணும்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அது நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு அது கூலிங் நல்லா தெரியும். ஓகே. அது யூஸ் பண்ணும்போது 2 யூஸ் பண்ணாலே நான் போதும். ஹேர் நல்லா இருக்கும், மெயின்டைன் பண்ணலாம். பிளாக்காக உங்களுக்கு வேணும்னா சூப்பர் வாஷ்மல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது எப்படி சூப்பர் வாஷ்மல்ன்றது பெண்கள் மட்டும் தான் பயன்படுத்தணுமா இல்லை ஆண்களும் பயன்படுத்தலாமா? இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓகே. அது நம்ம அதை சூப்பர் வாஷ்மல் அப்ளை பண்ணி 1 hour நம்ம தலையில் ஊற வைக்கணும். ஓகே. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். ஓகே. ஹேர் வாஷ் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஹேர் ஃபால் ஆகும்போது அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லை ஹேர் ஃபால் ஆகுதா? இல்லை, நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி கண்டினியூவாக அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ப்ரெக்னன்சி டைமில் முடி ரொம்ப கொட்டும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது மாதிரி இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை அப்படி சாப்பிட சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்டா முடி கொட்டாது அந்த டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ உங்களோட ஹேர் வந்து நல்ல லென்த்தாக அடர்த்தியாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வியூவர்ஸ்க்காக ஒன்ஸ் அந்த மடக்கி வச்சுருக்கேன் நீங்களா, அது வந்து கிளிப் எடுத்து காட்டுங்களா? பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை விட இந்த மாதிரி லென்த்தான ஹேர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். சூப்பர், நல்லா இருக்குது. தேங்க்யூ. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? கீர்த்திகா, கண்ணகி நகர். நான் நிவேதா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். நித்யா சேம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வேலவன் ஸ்டோர் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். ஓகே. ஸோ பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? காஸ்டியூம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. ஸோ குவாலிட்டி எல்லாமே ஓகேவா? ஓகே, சூப்பராக இருக்கு. கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கு. அண்ட் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகே. பிகாஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு இந்த விஷயத்த பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாத்தையும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் அழகான கூந்தலை எடுத்து முன்னாடி விட்டீங்க அப்படின்னா ஸோ எப்படி ஓகே நீங்கள் ஒரு இந்த வயசில் இவ்வளோ பெரிய லென்த்தான ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இது எப்படி பாசிபிள்? இல்லை, இதை விட ஆக்சுவலி திக்காக இருந்தது. அம்மா தான் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. நான் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இவ்வளோ கொட்டிடுச்சு. ஆக்சுவலி ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் ட்வைஸ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது. அண்ட் வந்துட்டு ஆயில் வச்ச உடனே வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஆயில் வச்சு 20 மினிட்ஸ்லேயே வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும் மோஸ்ட்டாக. ஸோ வேறு எதுவும் பெருசாக ஆயில் சொன்னீங்க, என்ன மாதிரி ஆயில்லாம் ட்ரை பண்ணுறீங்க? ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்துட்டு வீட்டில் பண்ணுற ஆயில் நாங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம், வெளியில் வாங்குவோம் விட. அதுதான் அம்மா செக்கு ஆட்டினு அவங்களே ஏதோ போட்டு பண்ணுவாங்க. அதுதான் அது பண்ணுறது. மீதிப்படி வேறுனா அப்பப்போ ஹேர் கட் அவ்வளோதான். சரி, லைட்டாக ட்ரிம் பண்ணுறது அவ்வளோதான். ஓகே. இதுக்காக வேறு ஏதாச்சும் இன்டேக்லாம் எடுத்துப்பீங்களா? டேட்ஸ் அந்த மாதிரி தான், ஜஸ்ட் அயன். ஓகே. ஹேர் மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஹேர் வாஷ் பண்ணுறதுல ஒரு டஃப் இருக்கும். அது பெண்களுக்கு பொதுவாக அந்த விஷயம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் இந்த ஹேர் வாஷ்க்கு வீக்லி எத்தனை டைம்ஸ் பண்ணுவீங்க, இல்லை என்ன மாதிரி ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிட்டு? வீக்லி 2 பண்ணுவேன். ஃப்ளெக்ஸிக்ஸ் ஜெல் மாதிரி இருக்கும், அது போடுவேன் அவ்வளோதான். ஃப்ளெக்ஸிக்ஸ் ஜெல்னா அந்த விதையை நல்லா கொதிக்க வச்சு அதில் ஜெல் மாதிரி வரும், அது போடுவேன் அவ்வளோதான். ஓகே. ஸோ அது போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவீங்க. ஹேர் வாஷ்க்கு என்ன மாதிரி ஷாம்புலாம் ட்ரை பண்ணுறீங்க? சும்மா ₹1 சன்சில்க் ஷாம்பு தான், அவ்வளோதான். ஆக்சுவலி எனக்கு வந்து dandruff இல்லை எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நான் நார்மலான ஒரு ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். பெருசாக இதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ண தெரியாது. சில பேர்லாம் வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து இளநரைன்றதெல்லாம் வரும். அதெல்லாம் இருக்குதான், பட் அப்பப்போ மருதாணி அந்த மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. வாரத்துக்கு எத்தனை முறை தலைக்கு 2 times. எப்போ ஆயிலாக இருக்கோ அப்போ குளிச்சிடுறது. ஓகே. ஸோ ஆயில் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆயில் வந்து வீக்லி எத்தனை டைம் அப்ளை பண்ணுவீங்க, இல்லை ரெகுலராக அப்ளை பண்ணுவீங்களா? ரெகுலராக தான். ரெகுலராக அப்ளை பண்ணுவீங்க. ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க. வீட்டில் இருக்க அலோவேரா யூஸ் பண்ணுவேன். அது தவிர்த்துனா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கர்ட் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். வேறு எதுவும். ஓகே. வேறு என்ன மாதிரிலாம் இன்டேக் எடுத்துப்பீங்க? இப்போ ஹேருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா என்ன மாதிரிலாம் சாப்பிட்லாம்? கருவேப்பிலை சாப்பிடலாம், டேட்ஸ் சாப்பிடலாம், அப்புறம் பாதாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உங்களை மாதிரி லென்த்தி ஹேர் வருமா? அப்படிலாம் சொல்ல முடியாது, எனக்கே கொட்டுது. மேபி உங்களுக்கு இருந்தால் அப்படி வரலாம், ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இல்லை சொல்லுவாங்களே வீட்டில் கீரை கருவேப்பிலாம் அதெல்லாம் இக்னோர் பண்ணாமல் சாப்பிடணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு எடுத்தது கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிடுறீங்க. பட் சைல்ட்ஹுட் டேஸில் வந்து பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கேர்? ஆக்சுவலி பேரண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணதுனால தான் இப்போ வந்து இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அவங்க அப்போ வந்து ஒழுங்காக
ப்ராப்பராக ஆயில் பண்ணியோ இல்லை ஹேர் வாஷ் பண்ணியோ இல்லாமல் இருந்திருந்தா இது அந்த டைமில் என்ன மாதிரி பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷாம்பா இருக்கட்டும்? அதுதான் ஆஸ் யூஷுவல் தான். ஹேர் ஆயில் எப்போவுமே சின்ன பிள்ளையிலேருந்தே வீட்டில் பண்ணுற ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ வெளியில் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது, கடையில் வாங்கி தான். ஹேர் வாஷ்னா சின்ன பிள்ளையிலேருந்து வீட்டில் அம்மா பண்ணும்போது சிகக்காய் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வந்ததுனால மாடர்ன் ஆகிட்டீங்க, ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அதை இங்கே வந்து சொல்லுங்க, பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கு? இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது டிப்ஸ்லாம் கேட்டிருக்கீங்களா, சொல்லியிருக்காங்களா? டிப்ஸ் கேட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நார்மலாக வளர்ந்துக்கிறாங்க. நானும் அதை தான் பண்ணுறேன். எனக்கு எந்த ஹேரும் வளரல, அப்படியே தான் இருக்கு. இவங்களோட சிஸ்டர் தான் நான். அதே சேம் ஆயில் எல்லாம் தான் தடவிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஹேர் வளரல. பார்த்துக்கோங்க, என் ஹேர் அப்படியே தான் இருக்கு. ஓகே. இல்லை ஆனால் நல்லா அடர்த்தியாக இருக்கு. ஸோ நீளமாக வளர்றதுக்கு இதை கட் பண்ணிடுறீங்களா இல்லை எப்படி? கட்லாம் பண்ணல, அது அப்படியே இருக்கு. பிறந்ததுலேருந்து அதே லெத்தில் இருக்குது. லெத்தில் தான் இருக்கு. ஆமாம், கட்லாம் பண்ணல. ஓகே ஓகே. சரி சொல்லுங்கள், நீங்கள் கேட்கும் போது ஃப்ரெண்டுன்றதுனால கேட்குறேன். சரி, கேட்கும் போது என்ன மாதிரி டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க, என்ன ஃபாலோ பண்ண, அவங்க என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க நார்மலாக என்ன தான் யூஸ் பண்ணுறேன், ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷ்னலாக என்ன இந்த கீரை, அவங்க சொன்ன மாதிரி தான் கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்லா வளரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி வளரல. நான் அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நானும் அதெல்லாம் அவாய்ட் பண்ண மாட்டேன். நான் நல்லா சாப்பிட்றேன். ஆனால் ஓகே, இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகுது. எனக்கு வளர்ற மாதிரி தெரியல. ஸோ அவங்களோட வெளியில் போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும்ல? இப்போ பார்த்தீங்களா, அவங்கள தான் நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்க, கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு. இவ்வளோ வெளிப்படையாக பேசக்கூடாது அதுக்கிட்ட. இந்த மாதிரி விஷயங்கள் அம்மா வந்து எங்களை ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க, ஹேர் க்ரோத்துக்காக. இல்லை பாட்டி ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நிறைய எண்ணெய் வைக்க சொல்லுவாங்க. அதை நான் பண்ணவே மாட்டேன். இவங்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வச்சு சிக்கு உடச்சி நான் அப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன். தலை குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக ஓடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படி இருப்பேன். பாட்டிலாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட சொல்லுவாங்க அந்த ஹேர் நீளமாக இருக்கிறதுக்கு? கீரைகள் தான் சாப்பிட சொல்லுவாங்க. கீரை, கருவேப்பிலை இதை தான் சொல்லுவாங்க சாப்பிட சொல்லி. ஓகே. காய்கறி ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எதுவும் சொன்னது இல்லையா? காய்கறிகள் சாப்பிட சொல்லுவாங்க. ஃப்ரூட் ஸ்பெசிஃபிக். வீட்டில் நாங்கள் வந்து வில்லேஜில் தான். ஸோ அதனால அங்கே எது இருக்கோ டெய்லி மோஸ்ட்டாக அதிகமாக கீரை தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கீரை ரொட்டீனாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டுருக்கோம். ஓகே சார், தேங்க்யூம்மா. இந்த பொறாமையை கொஞ்சம் கம்மி பண்ணி. சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? யோகேஷ், முத்தமலர்லேருந்து வரேன். துர்கா, பவித்ரன். ஓகே. இதுக்கு முன்னாடி வேலவன் ஸ்டோர் வந்துருக்கீங்க? லாஸ்ட் இயர் வந்திருக்கேன். இவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தோம். ஓகே. எங்கேயுமே கோட் ஷூட் வந்து எல்லாத்துலையும் ட்ரை பண்ணுவோம், எங்கேயும் கிடைக்கல. ஆக்சுவலாக இங்கே நிறைய கலெக்ஷன், கோட் ஷூட்லாம் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, கோட் ஷூட் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அது இல்லாமல் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கிறது ஓகே சாட்டிஸ்ஃபை. ஏன்னா இந்த ரோட்லேயே நான் நிறைய கடை தேடிட்டேன். ஸோ அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு செட் ஆனால செகண்ட் பர்த்டேக்கு திரும்பி வந்திருக்கேன். ஓகே. அம்மா, உங்கள்கிட்ட ஒரு கேள்விமா. என்னென்னா இப்போ உள்ள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீளமான கூந்தல் வளர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் வருது, நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேர், இளநரை வந்துடுது. ஸோ ஆனால் நான் பார்க்குறேன் உங்களுக்கு நல்ல ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு விஷயம் அந்த ஹேர் மட்டும் காட்டுங்களா, ஆடியன்ஸுக்கு முன்னாடி எடுத்து காட்டுங்களா. ஸோ இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஐ மீன் வீட்டில் இருக்கும்போது ஆயில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், தலைக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம்? சாதா செக்கெண்ணெய் தான், தேங்காய் செக்கெண்ணெய் தான், அதுதான் அப்ளை பண்ணுறீங்க? வேறு இது இல்லை. ஓகே. ஸோ தலைக்கு இந்த ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் ஷாம்பு, ஷியாக்கா இல்லை என்ன மாதிரி தான் போட்டு பேண்டின் ஜஸ்ட் நார்மலாக செக்கெண்ணெய் அண்ட் ஷாம்பு இதுதான். ஒரு கேர்ள்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் கேர் இது. எஸ், உங்களோட ஹேர் நல்ல லென்த் அண்ட் க்ரோ என்ன சார் திக்காக இருக்குது. ஸோ அதுக்கான டிப்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதில் வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணுறது. ஜஸ்ட் அந்த ஹேர் மட்டும் ஷோ பண்ணலாம் ப்ளீஸ். இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேம் ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுறீங்க? நார்மல் செக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணுறது அவ்வளோ. ஓகே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்ன மாதிரிலாம் சாப்பிடலாம் ஹேருக்காக ஸ்பெசிஃபிக்காக? இந்த கீரை வகைகள் சொல்லுவாங்க, கருவேப்பிலை சொல்லுவாங்க, நெல்லிக்காய் ஜூஸ் சொல்லுவாங்க, கருவேப்பிலை சட்னி அரைச்சி சாப்பிடலாம். மேம் ஒன் மோர் டைம் நேர் விருப்பம். ஸோ ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி? வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணுறது ஹேரை. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது அவ்வளோ. ஓகே. ஸோ அந்த ஒன் டே மட்டும் தான் அப்ளை பண்ணுவீங்களா இல்லை ரிப்பீட்டட் டே எவ்ரி டேவும் அப்ளை பண்ணுவீங்களா? ஒன் டே தான் அப்ளை பண்ணுவோம். அது 2 days இருக்கும், மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ரொட்டீன் அது. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் அமுதவல்லி, தஞ்சாவூர்லேருந்து வரேன். இங்கே சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு. ஓகே. நீங்கள்? ஷர்மிளா, சிவகங்கை, சென்னையில் வேலை பார்த்துட்டு. ஓகே. எப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்? சேம் ஆஃபீஸா? ஒரே. ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலவன் ஸ்டோர் வந்திருக்கீங்களா?
இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனே உள்ள எப்படி கஸ்டமர் சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க? ஓகே, நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன்லாம் புதுசாக நல்லா இருக்கு. ஓகே. ஸோ மெட்டீரியல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி குவாலிட்டியாக இருக்குன்ட்டு டச் பண்ணி பார்க்கும்போது சொல்லுவாங்களா மெட்டீரியல் ஸ்டிக் பண்ண? அதெல்லாம் ஓகே. கஸ்டமர் கேர் நல்லாவே பண்ணுறாங்க. எது அதனால ரேட் எவ்வளோ என்ன இதுன்னு கேட்டால் சொல்கிறாங்க. எல்லாம் ஆஃபர் வந்திருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. ஓகே. அதான் இப்போ ஒவ்வொன்றா தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. ரேட்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்? ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். பட்ஜெட். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நீளமான கூந்தலில் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அதேமாதிரி பெண்களுக்கு அழகுன்றதே கூந்தல் தான் இல்லையா? ஸோ அந்த வகையில் எப்படி நீங்கள் இந்த கூந்தலை இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க? ப்ளீஸ் 1 செகண்ட் வந்து அந்த கூந்தலை முன்னாடி எடுத்துக்காட்டி ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை தலைக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி தலைக்கு எண்ணெயும் நல்லா வைப்பேன். ஓகே. வீட்டில் இருந்த வரைக்கும் கத்தால மந்த்லி ஒன்ஸ் போட்டுருவேன். ஆனால் இங்கே வந்து தான் போட முடியல. எனக்கு ஊர் விட்டு மாதிரி இருந்ததில் கொஞ்சம் தண்ணி செட்டாமல் நிறைய முடி கொட்டிடுச்சு. இனிமேல் தான் மறுபடியும் கேர் எடுத்து பார்க்கணுன்னு இருக்கேன். வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் அப்படியே மெயின்டைன் பண்ணாலும் நீங்கள் ஹேர் வாஷ் வந்து கொட்டிடுச்சு. ஸோ தண்ணி மாற்றங்கள் வந்து சில பேருக்கு செட் ஆகுது. ஸோ இப்போ ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுவோன்னு சொன்னீங்க. எப்படி ஆயில் அப்ளை பண்ணிப்பீங்களா இல்லை வெறும் ஹேர் வாஷ் மட்டும் பண்ணுவீங்களா? இல்லை, இப்போதைக்கு தலையில் என்ன தடவிருக்கேன்னா நார்மலாக அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் ஸ்பெஷலாக இதில் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே. ஆயில் என்ன மாதிரி ஆயில் ட்ரை பண்ணுறீங்க? கோகனட் தான், பேராஷூட் கோகனட், அந்த ஆயில் மட்டும் தான். ஓகே. ஹேர் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஷாம்பு ஷாகா இல்லை என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க? அது அவங்க ஹேருக்கு பொறுத்த மாதிரி தான். எனக்கு சன்சில்க் பிடிச்சிருக்கு, அதனால சன்சில்க் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஷியாகாலாம் டச் பண்ணுறது இல்லை? இல்லை, யூஸ் பண்ணுறது இல்லை. போடலாம், ஆனால் நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணோன்னா ட்ரை பண்ணுறப்போ முடி கொஞ்சம் கொட்டும். ஓகே. நான் ஃபஸ்ட்டு க்ளீன் ப்ளஸ் யூஸ் பண்ணேன். இப்போ சரின்னு சன்சில்க் மாறி இருக்கேன். ஓகே. ஹேர் வாஷ் இப்போ நான் சீயக்காய் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக வீட்டில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேருக்கு பெண் குழந்தைனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி அம்மா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட சொல்லுவாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தலைக்கு போட சொல்லுவாங்க? அம்மா கருவேப்பிலை சாதம் அடிக்கடி செஞ்சு தருவாங்க. எனக்கு மோஸ்ட் ஆஃப் கருவேப்பிலையும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கருவேப்பிலை கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்போதைக்கு முடி நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து தான் ஹாஸ்டல் ஃபுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் மிஸ் ஆகுறதுனால எனக்கு முடி ஹேர் ஹெல்த் கொஞ்சம் குறைச்சி. நல்லா சாப்பிடுவோம். அப்படின்னா நல்லா சாப்பிடுவீங்க? நல்லா நிறைய பருப்பு அந்த மாதிரி எடுத்துப்போம். தினமும் பாதாம் சாப்பிடுவோம். ஓகே. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் தான் சாப்பிட சொல்லுவாங்க, நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்கல்ல. இல்லை, எங்கள் அம்மா சொல்கிற டிப்ஸோட நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு நிஜமா எனக்கு தெரியல, நீங்கள் எடுத்து எனக்கு தோணுது. ஓகே. நான் யாரும் லென்த்தாக வளர்த்துருக்கலாமோ? ஓகே. ஸோ அந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இப்போ ஹேருக்குன்னா பொதுவாக நான் கேட்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுறது விட்டுருக்கேன். பொதுவாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம்? ஒரு பெண்ணாக நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. மோஸ்ட் ஆஃப் ரொம்ப தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு சொல்லிடுவாங்க. தலையை கொஞ்சம் பின்னி போட சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட்டாலே கொஞ்சம். இப்போலாம் வந்து ஹேர் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் எக் யூஸ் பண்ணுறது, இப்போ லெமன் ட்ரை பண்ணுறது, ஸோ வெந்தயம் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் பண்ணால் ஹேர் க்ரோத் நல்லா இருக்குமா? இல்லை, யூஸ் பண்ணால் கொஞ்ச நாள் கொட்டும், அதுக்கப்புறம் நல்லா வளரும்னு சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் யூஸ் பண்ணதெல்லாம் இல்லை. ஓகே. ஆனால் நார்மலாகவே இப்படி இருக்குது. இன்டேக் எந்த மாதிரிலாம் எடுத்துப்பீங்க? கீரை வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துப்போம். அம்மா வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சைல்ட்ஹுட் டேஸில் இருக்கும்போது உங்களுக்கு அவங்க பராமரிப்பாங்கள்ல, கேர் பண்ணிப்பாங்களே, அந்த டைமில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாங்க? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஷாம்பு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷியாக்கா ட்ரை பண்ணுவீங்க? தான் போடுவேன். கத்தால ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேற எதுவும். அம்மா சொல்கிறேன், அம்மா உங்களுக்கு சின்ன பிள்ளைல கேர் பண்ணுவாங்க. அதே தான், வேற எதுவும் பண்ணதில்லை. ஓகே. ஸோ அப்பயே நார்மல் இதுதான். ஸோ நீங்கள் பார்த்ததில் யாருக்கு வந்து ரொம்பவே நீளமான கூந்தல், அடர்த்தியான கூந்தல் இருந்துச்சு அண்ட் யாரோட ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க பேரோட மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிஃப்ட் வந்து காத்துட்ருக்கு. மறக்காமல் அவங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நானும் இதோட வந்து கிளம்பிக்கிறேன். அண்ட் அண்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய் அரவிந்த்.